திருவன் சரணம். நமோ தஸ்ஸே பகவதோ அரஹதோ சம்மா சம்புத்தஸ்ஸே. அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாதோ ஆர்யன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போ நாங்கள் பார்ப்போம், பகவான் புத்தர் அவர்கள் போதித்த இந்த அனாத்ம தர்மம். இந்த அனாத்ம தர்மம் என்பது நாங்கள் நினைக்கும் இடத்தில் இல்லை. நாங்கள் நினைக்கிற இடத்துல எல்லாமே நாங்கள் ஏமாந்து தான் இருக்கிறோம். அப்போது நினைக்கும் இடத்தில் ஏமாற்றம்னா, அப்போது நினைக்கும் இடத்தில் அல்ல இந்த சத்தியம் இருக்கிறது, அது உணர்வு பக்கம் இருக்கிறது. அப்போ அது உணரக்கூடியது. உப்பை போல, உப்பின் சுவையை உணர்வது போல இந்த சத்தியத்தை உணரக்கூடியது. அப்போது சதுராரிய சத்திய தர்மம், ஆரிய அஷ்டாங்கிக மார்க்கம், பட்டிச்ச சமுப்பாத தர்மம், இந்த மாதிரி பல்வேறு விதமாக இந்த சத்தியத்தை பகவான் புத்தர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அப்போது இதில் எல்லாமே ஒன்றை தான் கூறியிருக்கிறார். ஒரே ஒரு விஷயந்தான் இருக்குது. அதை பல விதமாக சொல்லியிருக்கிறார், பல முறைகளில் சொல்லியிருக்கிறார். அதை புரிஞ்சு கொள்வது என்பது எளிதான காரியம் கிடையாது. அப்போது அதுக்கு நாங்கள் இந்த அனாத்ம கோணத்தை கையாள வேண்டியிருக்கிறது. அனாத்ம தர்மத்தை புரிந்து கொள்ள அனாத்ம கோணத்தை நாங்கள் கையாண்டால்தான் எங்களுக்கு அதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது நாங்கள் இப்போ சின்ன காலத்திலிருந்து, பிறந்ததிலிருந்து இதுவரை காலம் வாழ்ந்து வந்திருக்கோம் சொன்னால், அப்போ அந்த காலகட்டத்தில் நாங்கள் மைண்டில் போட்டுக்கொண்ட விடயம், நாங்கள் சேமித்து வைத்து கொண்ட விடயம் ஏராளமாக இருக்குது. சத்தியம் என்று சொல்லியும் இன்றைக்கி ஏராளமாக இருக்குது. இதுதான் சத்தியம் என்று சொல்லும் மனிதர்களும் இன்றைக்கி ஏராளமாக இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு இதுதான் சத்தியம் என்று சொல்லும் சத்தியம் கூட இன்றைக்கி ஏராளமாக கிடக்கு. அப்போது இவைகள் எல்லாமே சத்தியமாகாது. சத்தியம் என்றால் அது ஒன்றா தான் இருக்கணும். சத்தியம் என்பது இரண்டு கிடையாது, அது ஒன்று தான். அப்போ அது ஒன்றை புரிந்து கொள்வதற்கு நாங்கள் இந்த அனாத்ம கோணத்தை கையாள வேண்டியிருக்கிறது. 10ஓடு 11ஆக இதையும் நாங்கள் பார்க்க போனால் அது எங்களுக்கு புரியாமல் போகும். அதை எங்களுக்குள் சத்தியம் என்பது உணர முடியாமல் போகும். காரணம் என்னென்னா, நாங்கள் அதோடு சேர்த்து இதையும் ஒப்பிட்டு பார்க்குறோம். நாங்கள் ஏற்கனவே கேட்டு பின்பற்றி வந்ததையும் இதையும் சேர்த்து ஒப்பிட பார்க்க முயற்சி பண்ணுறோம். அதன் காரணமாக எங்களுக்கு இதை புரிஞ்சு கொள்ளாமல் முடியுது. அப்போ இது தான் ஆத்ம கோணம், 10ஓடு 11ஆக சேர்த்து பார்ப்பது. தலையில் வைத்து கொண்டு இருக்கிறோம் ஒரு மூட்டையை, ஒரு பொதியை. அப்போ அதோடு சேர்த்து இதையும் சேர்க்கிறோம். அப்போ புரிஞ்சு கொள்ள முடியுமா? இல்லை, இன்னும் பாரமாகத்தான் மாறும். இன்னும் பாரம் அதிகமாகும் தலையில். ஏன்னா ஏற்கனவே ஒரு மூட்டை இருக்குது. அப்போ அதோட இதையும் தூக்கி வச்சா என்ன நடக்கும்? இன்னும் பாரம் கூட. அப்போது அதை இறக்கி வைக்கணும் முதல்ல.
ஏற்கனவே வச்சுக்கிட்டு இருக்க தலையில் வச்சுக்கிட்டு இருக்க அந்த மூட்டையை முதல்ல கீழே இறக்கி வைக்கணும். அப்புறம் இதை எடுக்கணும், இதை எடுத்து பார்க்கணும். அப்போ இதுதான் அனாத்ம கோணம். பகவான் புத்தர் அவர்கள் ஒரு உதாரணத்தை கூறுகிறார்கள். அதிகாலையில் எழும்பி நாங்கள் சூழலை பார்க்கும்போது புட்களில் பனிமூட்டம் பதிந்திருக்கும். பனிமூட்டம் அந்த புட்களில் படிந்திருக்கும். சிறு சிறு துளிகளாக இருக்கும், சின்னஞ்சிறு துளிகளாக இருக்கும். அதை பார்ப்பதற்கு, அதை காண்பதற்கு நாங்கள் மிகவும் துல்லியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்போ தான் எங்களுக்கு அதை காண முடியும். இதே போல் அதை எவ்வளவோ நுணுக்கமாக பார்க்கிறோமோ அதே போல் அந்த சத்தியத்தை நாங்கள் கையாள வேண்டியிருக்கிறது. இதுதான் அனாத்ம கோணம். இந்த அனாத்ம தர்மத்தை புரிந்து கொள்ள அனாத்ம கோணத்தை நாங்கள் கையாள வேண்டும். அப்போ இம்முறையில் கையாண்டு பார்க்கும்போது எங்களுக்கு இதை புரிந்து கொள்ள இலகுவாக இருக்கும். அப்படி இல்லாட்டி நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல் தலையில் வைத்து கொண்டு இருந்ததோடு இதையும் சேர்த்து கொண்டு பார்ப்போமாக இருந்தால் அது எங்களுக்கு புரியாமல் போகும். அது ஒரு கலவையாக மாறும். கலவையில் உண்மை இல்லை. உண்மை என்பது ஒன்றுதான். அது பகவான் புத்தரவர்கள் கூறிய பரம சத்தியம். அதான் அந்த படிக்க சமுப்பாத தர்மத்தில் போதிக்கிறார். மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம். சத்துராரி சத்திய தர்மத்திலும் இதைத்தான் போதிக்கிறார். ஆரியஷ்டாங்கிக மார்க்கம் இதிலும் இதைத்தான் போதிக்கிறார். எல்லாமே ஒரு திசையை நோக்கித்தான் போகுது. வேறு வேறு கதைகளாக இருந்தாலும் அதில் கூறப்படும் விடயம் என்பது ஒன்றுதான். அதை புரிந்து கொள்ள நாங்கள் இந்த அனாத்ம கோணத்தை கையாள வேண்டியிருக்கிறது. சத்துராரிய சத்தியம் என்பது துன்பம், துன்பத்துக்கு காரணம், துன்பத்தில் மீளல், துன்பத்தில் மீளும் வழி. இதுதான் சத்துராரிய சத்திய தர்மம். ஆரியர்கள் பின்பற்றும் ஆரியர்கள் பின்பற்றும் ஆரியர்கள் கையாளும் சத்திய தர்மம் சத்துராரிய சத்திய தர்மம். இந்த ஆரியர்கள் என்பது உலகம் உண்மை இல்லை. உலகம் என்பது அனைத்தும் எண்ணங்கள். உலகம் என்று ஒன்று எங்கேயும் கிடையாது. நாங்கள் எல்லாமே நினைக்கிறோம், நினைப்பில்தான் வாழ்கிறோம் என்ற சத்தியத்தோடு இணைந்தவர்தான் ஆரியர். அவர்தான் இந்த சத்தியத்தை பின்பற்றுகிறார், கையாளுகிறார். அப்போது சத்துராரிய சத்திய தர்மம் என்பது இந்த சத்தியத்தை கையாள்பவர். அவர்தான் ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகர். சத்திய தர்மம் என்ன என்பதை கேட்டு தெரிந்து கொண்ட விடயத்தை புரிந்து கொள்ள முயற்சி பண்ணி அவர் ஈடுபடுகிறார் என்றால் அதுதான் சத்துராரிய சத்திய தர்மத்தை அவர் பின்பற்றுகிறார் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். துன்பம், துன்பத்துக்கு காரணம், துன்பத்தில் மீளல், துன்பத்தில் இருந்து மீளும் வழி. இதுதான் இந்த 4 முறைகளில் கூறுகிறார் சத்துராரிய சத்திய தர்மத்தை. துன்பம், எது துன்பம்? 2 துன்பங்கள் இருக்கிறது. ஒன்றுதான் உலகம் இருக்குது. அப்போ அந்த உலகத்தில் எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காட்டி அது இன்பம், இன்பம் இல்லை துன்பம். இந்த மாதிரி எதிர்பார்ப்புகளில் வாழும் மனிதன் அது கிடைக்காத போது அங்கே ஒரு துன்பம் இருக்கிறது. அது சாமானிய மனிதனுடைய துன்பம். இப்போ ஆரியர்கள் கையாளும் சத்திய தர்மத்துக்குள் ஒரு துன்பம் இருக்குது சொன்னால் அப்போ அனைத்தும் மனதில் தான் இருக்கிறது. இதுதான் ஆரியர்கள் பின்பற்றும் சத்தியம். மனதில் தான் இருக்குது எல்லாமே. வெளியில் எங்கேயுமே எதுவுமே கிடையாது. நாங்கள் அப்போ எல்லாமே நினைக்கிறோம். அப்போ நினைப்பில் இருக்கும் மனிதன் இந்த சத்துராரி சத்திய தர்மத்தில் தான் கையாளுகிறார். மனதில் தான் எல்லாமே இருக்குது.
அவை அனைத்தும் எண்ணங்கள். பார்ப்பது, கேட்பது, உணர்வது எல்லாமே எண்ணங்கள். திட்ட சுத்த முத்த. பார்ப்பது, கேட்பது, உணர்வு. பார்ப்பது வர்ணம், கேட்பது சத்தம், உணர்வு என்பது மூக்குக்கு உணரும் வாசனை மற்றும் துர்நாற்றம், நாக்குக்கு உணரும் சுவை, உடலுக்கு உணரும் குளிர், உஷ்ணம், இறுக்கமான, பாரமான, மென்மையான இந்த தன்மைகள். அப்போ இதுதான் உலகம். பார்ப்பது, கேட்பது, உணர்வு. அப்போ அது வெளியில் இல்லை. இவை அனைத்தும் சென்சர், அதாவது இணைப்பால் உருவானது. கண்ணும் காதும் மூக்கு நாக்கு உடல் என்ற 5 சென்சர்களால் இணைந்தது, சேர்ந்தது. அது சேர்ந்தது தான் வெளியில் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கி நினைத்து பிடித்து கொண்டிருக்கிறோம். இந்த பிடிப்பில் தான் எல்லா மனிதர்களும் வாழ்கிறாங்க. இந்த பிடியில் வாழும் மனிதன் இருப்பது துன்பத்தில். அப்போது அது ஒரு துன்பம். ஆனால் சத்தியத்தை கையாள்பவருக்கு இது வெளியில் இல்லை, மனசில் தான் இருக்குது எல்லாமே. சுத்ரவத்தாரிய சாவகர் இதை கேட்டு தெரிந்து கொள்ளுகிறார். இது எல்லாமே மனதில் தான் இருக்குது, எல்லாமே எண்ணங்கள். எங்கேயும் நாங்கள் நினைப்பது எங்கேயுமே கிடையாது. இந்த சத்தியத்தை அவர் கையாளும் போது மனதில் ஒரு துன்பம் இருக்குது. மனதுக்கு வரும் எண்ணங்களில் அவர் வாழ்கிறார். அதில் மேலும் வழியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார் என்றால், அப்போ இங்கே தான் இருக்கிற சதுராரிய சத்திய தர்மம். மனதில் மேலும் அவர் பயணிக்கணும். அப்போதான் துன்பத்தில் இருந்தவர் மேல்வார். அப்போ இதுதான் மனதில் மேலும் வழி, துன்பத்தில் மேலும் வழி, நிர்வாணம் அடையும் வழி. இதுவே நிரந்தரமான வழி என்ற வழியை பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். மனதிலிருந்து மீளணும். அப்போ தான் துன்பத்திலிருந்து மீள முடியும். அப்போ துன்பத்திலிருந்து மீள்பவர் நிர்வாணம் அடைகிறார். இதை தவிர அவருக்கு வேறு வழிகள் கிடையாது. எதை செய்தாலும், எதை பின்பற்றினாலும், இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை, இதை பண்ணினா தான் எங்களுக்கு விமோச்சனம் இருக்குது, இதை செஞ்சால் தான் எங்களுக்கு ஞானம் அடைய முடியும் அப்படின்னு இன்றைக்கி உலகமே ஒரு போட்டி போட்டுக்கொண்டு ஓடுது. ஞானத்தை தேடுகிறார்கள், ஞானம் அடைய முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், ஞானம் என்பதும் ஒரு உணர்வு, ஒரு ஃபீல். இந்த சத்தியத்தை உணர்பவர் ஞானம் அடைகிறார் என்றால் ஞானம் என்று ஒன்று கிடையாது. ஞானம் சொல்லி எங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது. அப்படி ஒன்றும் இல்லை. பகவான் புத்தர் அவர்கள் புத்த சுபாவம் அடைஞ்சதன் பிறகு ஏதாவது கிடைச்சா? ஒன்றுமே கிடைக்கல. இருந்தது எல்லாமே அழிஞ்சு போனிச்சு. அதாவது இருக்குது அப்படின்னு சொல்லி நினைச்சு கொண்டத நினைப்பில் இருந்து மீண்டதன் பிறகு அது எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைந்தார். அப்போ இருக்கிறது என்ற பிடியிலிருந்து அவர் விடுதலை பெற்றார். அப்போ இருந்தது எல்லாமே இல்லாமல் தான் போனிச்சு. அப்போ எல்லாமே அழிஞ்சு போனதன் பிறகு ஒன்றும் கிடையாது. அப்போ ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் அதுதான் ஞானம், புத்த ஞானம். புத்த ஞானம் என்ன ஒன்று இருக்குதா? அப்படியும் ஒன்றும் கிடையாது. ஞானம் சொல்லி ஒன்றும் கிடையாது. சத்தியத்தை உணர்ந்தவர் உலகிலிருந்து வெல்கிறார் என்றால், உலகை வெல்கிறார் என்றால் அது ஒரு துஷ்டி கிடையாது. அப்படி ஒன்று இல்லை. விமோச்சனம் அடைகிறார் என்றால் அங்கே ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போது ஏதும் இல்லாத, ஒன்றும் இல்லாததை நோக்கி போகும் மனிதன் ஏதாவது ஒன்றை பிடிச்சு கொண்டிருந்தால் அது உண்மையாகுமா? இல்லை, அது உண்மையாகாது, அது சத்தியமாகாது. அதுவும் ஒரு துஷ்டி தான். அப்போ இந்த மாதிரி ஏகப்பட்ட துஷ்டிகள், ஏராளமான துஷ்டிகள் இந்த சமூகத்தில் இன்றைக்கி இருக்குது. அதனால் இதை பிடிப்பது என்பது இலகுவான காரியம் இல்லை. சத்தியத்தை காண்பது என்பது இலகுவான காரியமே கிடையாது. இது அஷ்டலோம சியக்கடக்கட பெலன்னு புலமானி மே சுக்கர நோவை அப்படின்னு சொல்லி பகவான் புத்தர் அவர்கள் ஒரு உதாரணத்தை கூறுகிறார். இந்த உலகமே சுக்கு நூறாக உடைந்து போனாலும் போகக்கூடும். ஆனால் இதை புரிந்து கொள்வது என்பது அவ்வளோ சுலபமான விடயம் இல்லை என்று கூறுகிறார். உலகமே சுக்கு நூறாக போனாலும் போகலாம். ஆனால் இதை புரிஞ்சு கொள்வது என்பது
அதை விட கடினமானது என்று கூறுகிறார். ஏன்னா நாங்கள் நினைக்கிற இடத்துல இது இல்லை, நினைப்பிலிருந்து மீண்ட இடத்தில் அந்த உணர்வுக்கு தான் இது எல்லாமே அகப்படுது. உப்பை போல இதை அவர் உணரக்கூடியதாக இருக்கு. சத்தியத்தை உணர்ந்தவருக்கு மீண்டும் உலகம் உண்மையாகாதென்றால் அந்த உலகிலிருந்து மீள்கிறார் என்றால் அவர் உலகத்தின் மீது விருப்பு கொள்ளவோ வெறுப்பு கொள்ளவோ ஒன்று கிடையாது. அந்த விருப்பு வெறுப்பு இரண்டும் தான் அழிஞ்சு போகுது. விரும்புறதுக்கும் ஒன்றும் இல்லை, வெறுக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் அப்போ அங்கே தான் இந்த ராக தேச மோக என்ற அந்த ஆசை கோபம் மாயை இலிருந்து மீண்ட நிலை. அது வரைக்கும் யாருக்கும் ஆசை கோபம் மாயையிலிருந்து மீள முடியாது. அப்போ இது ஒரு உணர்வு. அந்த சத்தியத்தை உணர்ந்தவருக்கு அதன் மீதுள்ள பற்று இல்லாமல் போகுது, அதன் மீதுள்ள ஆசை இல்லாமல் போகுது, அழிஞ்சு போகுது. கோபம் இல்லாமல் போகுது, அழிஞ்சு போகுது. அதுக்குள்ளே பவர் ஒன்றும் இல்லை, அதுக்குள்ளே ஒரு அதை அடையணும், தன்வசப்படுத்தி கொள்ளணும் அப்படின்ற மாதிரிக்கு எதுவும் எந்த ஒரு நோக்கமும் கிடையாது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. எல்லாமே தனிந்த நிலை, விடுதலை பெற்ற நிலை, விமோச்சனம் அடைந்த நிலை. அப்போது இங்கே தான் இருக்கிற சத்தியம். சத்துராரி சத்திய தர்மத்தில் இதைத்தான் கூறுகிறார். துன்பம் துன்பத்துக்கு காரணம். சத்துராரி சத்தியத்தில் துன்பம்னா என்னன்னு பார்த்தா, வெளிப்புறத்தில் உண்மை என நம்பி வாழும் மனிதன் இருப்பது ஒரு துன்பத்தில் அது அல்ல. பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார், அது சாமானிய மனிதனுடைய துன்பம். சத்துராரிய சத்தியத்தில் ஆரியர்கள் பின்பற்றும் சத்தியத்தில் துன்பம் இருக்கிறது, வெளியில் அல்ல, மனசில் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கும். இந்த விதர்சனா தியானம் பண்ணும் இந்த ஸ்ருதவத்தாரி ஸ்ராவகர் வெளியில் இல்லை, மனசில் தான் அப்படின்றத இவர் கையாளுகிறார், கண்டுபிடிக்கிறார். ஏன்னா கண்களுக்கு தெரிந்தது வர்ணம், காதுக்கு கேட்டது சத்தம், மூக்கு நாக்கு உடல் இவை அனைத்தும் இயங்கியது. அப்போ இயங்கியதன் காரணமாக இதனால் உருவானது. இந்த துவாரங்களால் உள்நுழைந்ததை, இந்த துவாரங்களுக்குள் உள்நுழைந்ததை அது வெளியில் இருக்கிறது என்ற பிடிக்குள் இருந்தார். இப்போ எல்லாமே இப்படித்தானே இருக்கிறாங்க. மாமரம் என்கிற போது கண்களுக்கு தெரிந்தது, காதுக்கு கேட்டது, மூக்கு நாக்கு உடல் இவை அனைத்தும் இணைந்தது. அப்போ மாமரம் உருவானது. இப்போ கண் இல்லாட்டியும் மாமரம் இருக்குது, இன்றைக்கி காது இல்லாட்டியும் மாமரம் இருக்குது. ஏன்னா அப்போ தொடுதலில் அவர் அதை உணர்கிறார், வாசனையில் அதை உணர்கிறார், அப்போ சுவைத்து பார்த்து இதை உணர்கிறார். அந்த மாதிரி கண் காது இழந்தவருக்கும் உலகம் இன்றைக்கி உண்மையாக தான் இருக்குது, அது இல்லாமல் போகலை. அப்போ ஏதோ ஒரு சென்சர் இயங்கினாலும் அந்த ஒரு சென்சரினூடாக அவர் உலகத்தை கையாளுகிறார், அவர் உலகில் வாழ்கிறார். அப்போ இந்த உற்பத்தி நிலைகள் அனைத்தையும் அவர் புரிஞ்சு கொள்ளணும். கண் என்பது ஒரு கேமராவை போல, அது எந்நேரம் வர்ணத்தை சேமிக்கிறது, அது வர்ணம் என்பது உள்நுழைந்து கொண்டிருக்கிறது. காது என்பது சத்தத்தை சேமிக்கிறது, அது எந்நேரமும் சத்தம் என்பது உள்நுழைந்து கொண்டே இருக்கிறது காதுக்கு. அப்போது இந்த விதர்சனம் அவருக்கு தேவை. காதுக்கு நுழையும் சத்தத்தில் இது ஹரிஹரனின் குரல், இது எஸ்பிபியின் குரல், இது ஜானகியின் குரல், இது சேவலின் குரல் அப்படின்னு சொல்லி அந்த சத்தம் கேட்கும்போது அந்த சத்தத்துக்குள் ஒரு விதர்சனம் இருக்கிறது. அந்த சத்தம் என்பது காதுக்கு கேட்கும் சத்தமா, அப்படி இல்லாட்டி எனக்கு கேட்கும் சத்தமா? காதுக்கு கேட்கும் சத்தமாக இருந்தால் அதுக்குள் சேவல் இருக்கிறதா, அதுக்குள் எஸ்பிபி இருக்கிறாரா, அதுக்குள் ஹரிஹரன் இருக்கிறாரா? சத்தத்துக்குள் ஹரிஹரன் இருக்கிறாரா, சத்தத்துக்குள் எஸ்பிபி இருக்கிறாரா, சத்தத்துக்குள் சேவல் இருக்கிறதா? இல்லை, சத்தம் வெறும் சத்தம் மட்டும்தான் உண்மையை உணர்ந்தவருக்கு. அப்படி இல்லாட்டி இது எஸ்பிபியின் குரல், இது ஜானகியின் குரல் என்று அவர் ஒன்றை போட்டுக்கொண்டு பார்க்கிறார். போட்டுக்கொண்ட விடயம் அவருக்குள் அவர் சேமித்து வைத்து கொண்டது, அவர் சேமித்து பிடித்து வைத்து கொண்டது தான் ஜானகி, எஸ்பிபி, ஹரிஹரன். அப்போது இவைகளில் உண்மை இருக்கிறதா என்ற விமர்சனம்
பண்ணுபவர் தான் விதர்சனா பண்ணுறார். இது உண்மையா என்ற சத்தியத்தை அவர் விமர்சிக்கிறார், கையாள்றார். அவர் கையாண்டு பார்க்கும்போது அது உண்மை இல்லை என்ற உணர்வு அவருக்குள் பிறக்கணும். அப்போ அங்கே தான் சத்தியத்தை உணர்ந்த சுபாவம் இருக்கிறது. அது வரைக்கும் யாருக்கும் சத்தியத்தை உணர முடியாமல் போகிறது. ஏன்னா விதர்சனாவுக்குள் தான் எல்லாமே இருக்குது. விதர்சனா தியானத்தை பற்றி தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த உலகத்துக்கு போதித்தார். விதர்சனா தியானம் சமத்த தியானம் அல்ல, மனதை ஒரு நிலைப்படுத்தும் தியானம் அல்ல. விதர்சனா தியானம் என்பது மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம் பற்றி விமர்சனம் செய்யும். விமர்சனத்துக்கு பேர் தான் விதர்சனா. எங்கே உருவானுச்சு, எப்படி உருவானுச்சு, இது எப்படி, இந்த சேவலின் சத்தம் எப்படி, சேவல் என்பது எப்படி உருவானுச்சு, எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு, கண்களுக்கு தெரிஞ்சிச்சு, காதுக்கு கேட்டுச்சு. இது இரண்டும் இணைஞ்சனால சேவல் வெளியில் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் உணர்ந்தோம். இந்த உணர்வுக்கு பேர் தான் ஆன்மா என்ற திருஷ்டி. அதுதான் மனம் உருவான விதம். அப்போ இதை நாங்கள் மறுபுறம் காண வேண்டியிருக்கிறது, உண்மையை காண வேண்டியிருக்கிறது. நாங்கள் கண்டது பொய்யை, மாயை, கற்பனையை. சேவல் இருக்கிறது என்ற சேவலின் சத்தத்துக்குள் ஒரு உருவம் இருக்குது. அப்போ உருவமும் சத்தமும், உருவம் பெயரும் உருவமும் இணைஞ்சது தான் சேவல். அப்போ இது உண்மையா, இது உண்மையா? அப்போ இந்த உண்மையாக இருக்கிறதா என்ற விமர்சனத்தை நாங்கள் கையாண்டு அதை நன்றாக அலசி ஆராய்ந்து விமர்சித்து பார்த்தால்தான் சேவல் என்பது கண்களுக்கு தெரிந்த வர்ணம், காதுக்கு கேட்ட சத்தம். கண்களால் பார்த்து அந்த உருவத்தை, காதுக்கு கேட்ட சத்தம், பெயரை நாங்கள் இரண்டும் இணைந்ததை சேவல் வெளியில் இருக்குன்னு சொல்லி நாங்கள் நினைத்து பிடித்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த பிடியில் தான் நாங்கள் வாழ்கிறோம். இதான் ஆன்மா என்ற துஷ்டியில் வாழும் மனிதனின் சுபாவம். அப்போ இது அடுத்த பக்கம் நாங்கள் விமர்சித்து பார்க்கணும். இதன் உண்மைத்தன்மை என்ன, இதன் சத்தியம் என்ன, சேவல் எங்கே இருந்து வந்துச்சு, எப்படி ஆரம்பிச்சிச்சு, சேவலின் கதை எங்கே தொடங்கினுச்சு என்ற விமர்சனத்தை நாங்கள் பண்ண வேண்டியிருக்கிறது, விதர்சனா பண்ண வேண்டியிருக்கிறது. அந்த விதர்சனா பண்ணி பார்த்தா தான் எங்களுக்கு இதன் சேவல் என்பது கண்களுக்கு தெரிந்த வர்ணம், காதுக்கு கேட்ட சத்தம், இது இரண்டும் இணைஞ்சனால உருவானுச்சு. பிறந்தபோது பிஞ்சு குழந்தைக்கு சேவல் இருந்துச்சா? இல்லை. தொட்டியில் இருக்கும் குழந்தைக்கு சேவல் இருந்துச்சா? இல்லை. ஆனால் மொண்டிசோரிக்கு போகும்போது மொண்டிசோரி டீச்சர் சொல்லி கொடுக்குறாங்க, இது சேவல் எங்கே சொல்லுங்கள், இது சேவல் எங்கே. அந்த கண்களுக்கு தெரிந்த உருவத்தை, அந்த ஃபோட்டோவை காட்டி அந்த சொல்கிறாங்க, இது சேவல் எங்கே சொல்லுங்கள் பிள்ளைகளா, இது சேவல் எங்கே அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ சொல்லி கொடுப்பது என்பது சத்தம், கண்களுக்கு காட்டினது உருவம், பெயர். இப்போ பெயரும் உருவம் அங்கே இணையுது. இதுதான் ஆரம்பம், சேவல் உருவான விதம் இதுதான். அப்போது பெயரும் உருவமும் இணைந்ததுனால அவன் சேவல் வெளியில் இருக்கிறது, இதுதான் சேவல், இதுதான் சேவல் என்று அந்த குழந்தைக்கு ஒரு சமிக்கை அங்கே உருவாகுது. அந்த சமிக்கைக்கு பேர் தான் மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம். அந்த சமிக்கை உலகத்தில் தான் அந்த குழந்தை வாழுதே தவிர உண்மையாக இருக்கும் உலகத்தில் அல்ல. நாங்களும் இன்னைக்கு இதுதான், இந்த மாயக்குள்ள தான் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். சமிக்கை உலகத்தில் வாழ்றோம். கண்களுக்கு தெரிந்தது ஒரு சமிக்கை, காதுக்கு கேட்டது ஒரு சமிக்கை, அது இரண்டும் இணைந்த ஒரு சமிக்கைக்கு பேர் தான் மனம். அதுதான் ஆன்மா என்ற திருஷ்டி. அப்போ கண்ணின் சுபாவம் வர்ணம் தெரிவதென்பது, காதின் சுபாவம் சத்தம் கேட்பதென்பது, மூக்கின் சுபாவம் வாசனை மற்றும் துர்நாற்றத்தை உணர்வதென்பது, நாக்கின் சுபாவம் சுவையை உணர்வதென்பது, உடலின் சுபாவம் உஷ்ணம், குளிர், இறுக்கமான, மென்மையான, பாரமானது தன்மைகளை உணர்வதென்பது உடலின் சுபாவம். அப்போ இந்த சுபாவ தர்மத்தை நாங்கள் தான் இங்கே புரிஞ்சு கொள்கிறோம். அப்போ கண் என்பது தெரியாமல் போகாது. இப்போ கண்களுக்கு தெரியும் வர்ணம், கண்களுக்கு தெரியும் உருவம் வெளியில் இருக்குது இல்லை. அவர் சுபாவ தர்மத்தை புரிந்து கொள்ளுகிறார். கண் என்பது ஒரு சென்சர், அதுக்கு வர்ணம் என்பது எந்நேரமும் ஸ்பாக்காகி கொண்டு தான் இருக்குது, அதை நிறுத்த முடியாது. ஆனால் அது வெளியில் இருக்கா? அப்போ அவருக்கு அது வெளியில் இல்லை. அப்போ கண் என்பது ஒரு சென்சர், அது வர்ணத்தை சேமிக்கிறது. அந்த கண்ணுக்குள் எந்நேரமும், இந்த கண்ணென்ற துவாரத்துக்குள் எந்நேரமும் வர்ணம் ஊடுருவி பாய்ந்து கொண்டே இருக்குது. ஆனால் அதற்குள் உருவானது வெளியில் இருக்குது. அப்போ அவருக்கு
இல்லை, அவருக்கு வெளியில் இல்லை, அது உண்மை இல்லை. அவள் கண்களுக்கு தெரிவது வெளியில் இல்லை, அவள் காதுக்கு கேட்பது வெளியில் இல்லை, மூக்குக்கு உணர்வது வெளியில் இல்லை, நாக்குக்கு உணர்வது வெளியில் இல்லை, உடலுக்கு உணர்வது வெளியில் இல்லை. அப்போ இந்த உற்பத்தி நிலையங்களால் உருவானது வெளியில் இருக்குதா? கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்குதா? கண்ணை மூடிக்கொண்டா வெளியில் இருக்குதா? இல்லை. காதை மூடிக்கொண்டா வெளியில் இருக்கிறா? இல்லை. மூக்கை மூடிக்கொண்டா வெளியில் இருக்கா? இல்லை. நாக்குக்கு உணரும் சுவையையும் சாப்பிட முடியலை. இந்த கொரோனா டைமில் மாதிரிக்கு அந்த இது கொரோனா டைம்லலாம் சாப்பிட்டா அதை உப்பு சுவை ஒன்றுமே தெரியாத நிலையில் இருந்துச்சு. அந்த மாதிரிக்கு சுவை ஒன்றையும் அவரால் உணர முடியலைன்னு சொன்னால் அப்போ அது வெளியில் இருக்குதா? இப்போ உடலும் மறுத்து போச்சு, எல்லாமே அது ஐசியூவில் உள்ள பேஷண்ட்டு போல் இருக்கிறாருன்னு சொன்னால் அப்போ அவருக்கு இந்த உடலுக்கு உணரும் உஷ்ணம் குளிர் ஏதாவது அவருக்கு ஒன்று இருக்குதா? அப்படியும் ஒன்று கிடையாது. அப்போது எங்கே இருக்கிறது வெளியில் உலகம்? எங்கே இருக்குது வெளியில் உலகம்? இருக்குதா? கண்களுக்கு தெரியும் உலகம் வெளியில் இருக்கா? காதுக்கு தெரியும் கேட்கும் உலகம் வெளியில் இருக்கா? மூக்குக்கு உணரும் உலகம் வெளியில் இருக்கா? நாக்குக்கு உணரும் உலகம் வெளியில் இருக்கா? உடலுக்கு உணரும் உலகம் வெளியில் இருக்கா? இல்லை. வெளியில் எங்கேயுமே எதுவுமே கிடையாது. நாங்கள் எல்லாமே நினைக்கிறோம் வெளியில் இருக்குன்னு சொல்லி. அப்போ நினைப்பில் தான் நாங்கள் வாழ்கிறோம். அப்போ இங்கே தான் சத்துராரிய சத்திய தர்மம் பகவான் புத்தர் நாங்கள் நினைப்பில் தான் வாழ்கிறோம். சித்தேன நியத்தி லோகோ சித்தேன பரிகசதி. இதுதான் சத்துராரிய சத்திய தர்மத்தை பின்பற்றும் சுத்தவத்தாரிய சிராவகர் பின்பற்றி கையாளுகிறார். மனசில் தான் எல்லாமே இருக்குது. அப்போ மனதில் மீளும் வழியில் வரும் நடைமுறையில் கையாள வேண்டியிருக்கிறது. மனதுக்கு வரும் எண்ணங்களில் உண்மை இல்லை. மனதுக்கு வரும் எண்ணங்களில் உண்மை இருக்கிறதா? எந்நேரமும் எண்ணங்கள் வருது போகுது. அதை தடுக்கவோ அதை நிறுத்தவோ அதை கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ளவோ முடியுமா? முடியாது. அதன் சுபாவம் அதுதான். கண்களுக்கு தெரிவதை நிறுத்த முடியாதது போல, காதுக்கு கேட்பதை நிறுத்த முடியாததை போல, மனதுக்கு வரும் எண்ணங்களையும் அவரால் நிறுத்த முடியாது. அது எந்நேரமும் ஓடிக்கொண்டு தான் இருக்கும். அது திரைப்படத்தில் திரையரங்கில் திரைப்படம் பார்க்கும்போது திரை என்பது கதை ஓடிக்கொண்டு தான் இருக்கும். அதை நிறுத்த முடியாது. ஆனால் இதன் சத்தியத்தை எங்களால் காண முடியும். திரையரங்கில் நாங்கள் திரைப்படம் பார்க்கும்போது திரைப்படம் என்பது சோடிக்கப்பட்டது, அது தயாரிக்கப்பட்டது. தயாரிக்கப்பட்ட கதை என்பது உண்மையா? இல்லை, அது ஒரு கற்பனை கதை, அது நிஜம் அல்ல. அப்போ இது எங்களுக்கு நல்லா புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு உண்மை இருக்குது. சினிமா கதை என்பது கற்பனை, அது நிஜம் இல்லை. அப்போ இது எல்லாமே நடிக்கப்பட்டது, சோடிக்கப்பட்டது, தயாரிக்கப்பட்டது. அப்போ அதில் உண்மை இல்லை என்பதை எங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியுது. அப்போ அதனால் நாங்கள் அதுக்கு இறங்கி பிடிச்சு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதில் உண்மை இல்லை என்பது எங்களுக்கு தெரியும் என்பதனால். இதே போல தான் அவருடைய நிஜ வாழ்க்கையிலும் எண்ணங்கள் போகுது, எண்ணங்கள் ஓடுது, அதில் உண்மை இல்லை, அதில் சத்தியம் இல்லை, அது ப்ரொஜெக்டர் போல ஓடிக்கொண்டிருக்கு என்ற நிலையை அவர் கையாளுகிறார். மனதுக்கு வரும் எந்த ஒரு எண்ணமாக இருந்தாலும், அம்மா அப்பா குழந்தைகளாக இருக்கலாம், அம்மா அப்பாவாக இருக்கலாம், சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் எந்த ஒரு எண்ணமாக இருந்தாலும் அவை அனைத்தும் எண்ணங்கள் தான். அம்மா என்றால் ஒரு எண்ணம் தான். அம்மா வெளியில் இருக்காங்க, இல்லை, அது ஒரு எண்ணம் தான். அப்போ அம்மாவை பற்றின அம்மாவுக்கு திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, உங்களுக்கு கோலன் வருது. இப்போ கோலன் வரும்போது அம்மாவுக்கு திடீர்னு இப்படி ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, நாங்கள் இப்படி ஆஸ்பத்திரிக்கு போய் கொண்டிருக்கோம், கொஞ்சம் முடியுமா இருந்தால் வாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கோலன் வருது. அப்போ நீங்கள் டக்குன்னு திடீர்னு பதற்றம் அடைகிறீங்க சொன்னால், நீங்கள் டக்குன்னு ஆவேசப்படுறீங்க சொன்னால், அப்போ அங்கே உங்களுக்கு அம்மா என்ற உலகம் உண்மையாக இருக்குது. உலகம் உண்மையாக இருப்பதனால அதற்குள்ள நீங்கள் இறுகிக்கொள்கிறீங்க, பதற்றப்படுறீங்க, தடுமாற்றத்துக்குள்ளாகிறீங்க. ஆனால் நீங்கள் சத்தியத்தை கையாண்டிருந்தால் அம்மா என்பது ஒரு எண்ணம். அப்போ எண்ணம் என்பது வேற எங்கேயுமே கிடையாது, இந்த மனசில் தான் ஓடிக்கொண்டிருக்கு. வெளியில் இருக்க எண்ணங்கள் இல்லை, மனசில் ஓடிக்கொண்டிருக்கு. அப்போ அந்த எண்ணம், அம்மா என்ற எண்ணத்துக்குள் பல எண்ணங்கள், எத்தனை எண்ணங்கள் வந்து சேர்ந்தாலும் அவை அனைத்தும் எண்ணங்கள்.
அப்போ எல்லாமே கற்பனை. அப்போ இது மனோதுவாரத்தினூடாக இது அலை பாய்ந்து கொண்டே இருக்குது. இதுதான் மனதின் சுபாவம். அலை பாயும், அது பாய்ந்து பாய்ந்து போய்கொண்டே இருக்கும். அலைகளைப் போல நிறுத்த முடியாது, நிறுத்த இயலாது. அப்போது இதில் அவர் உண்மையை காண வேண்டியிருக்கிறது. அம்மா என்பது ஒரு எண்ணம் என்றால் அதுக்கப்புறம் வர்ற எல்லாமே உண்மை அல்ல, எல்லாமே எண்ணங்கள். இதுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியது ஒன்று இருக்குதா? அப்போ நாங்கள் இதுக்கு தடுமாற வேண்டிய ஒன்று இருக்குதா? நாங்கள் இதை பிடித்து கொள்ள வேண்டியது ஒன்று இங்கே இருக்குதா என்ற விமர்சனம் அந்த இடத்துல அவருக்கு தேவை. அதை கையாள வேண்டி இருக்கிறது. அவர் அந்த கையாண்டு நடைமுறைக்கு அவர் வரணும். அப்போ இந்த நொடிக்குள் அவர் சத்தியத்தை கையாளுகிறார். அப்போது இந்த நொடியில் அவர் சத்தியத்தை கையாளுகிறார். அப்போ இந்த கையாளுதலினூடாக மனதுக்கு வரும் எண்ணங்களுக்கு வரும் வேல்யூ இங்கே அழிஞ்சு போகுது. அம்மா என்பது ஒரு எண்ணம். அப்போ ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு சொன்னால் அப்போ அந்த பதற்றம் இல்லாமல் அவர் தடுமாற்றம் இல்லாமல் அமைதியாக அவர் செய்ய வேண்டிய அவருக்கு இருக்கிறது அவர் தன்னுடைய தாய்க்கு தன்னுடைய தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமை ஒன்று இருக்குது. அப்போ அந்த கடமையை அவர் செய்வார். அப்போ தாய்க்கு ஆக்சிடென்ட் சொன்னால் சரி ரைட், நீங்கள் போங்க, நான் வாரேன், வந்து நீங்கள் போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டாக்டர் அம்பிடுங்க கதைங்க, என்ன நடந்துக்குன்னு கொஞ்சம் விசாரித்து பார்த்து அதை செய்யுங்க, நான் வந்து கொண்டிருக்கேன் அப்படின்ட்டு அவர் தெளிவான ஒரு நிலையில் இருப்பார். ரைட், இவரும் போவார். அம்மாவுக்கு என்ன செய்யணும், டாக்டர் அம்படணுமா, கதைக்கணுமா, அம்மாவுக்கு என்ன நடந்திருக்கு, அம்மாவுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் செய்யணும், அந்த மாதிரி எல்லாத்தையும் தெளிவாக இருந்து கொண்டு செய்வார். எதையுமே இறுகி போயிட்டு வேதனைக்குள்ளாகி மன அழுத்தத்துக்குள்ளாகி இல்லை இவர் இருக்கிறார். அமைதிக்குள்ளே இருக்கிறார். எங்கேயுமே அவர் அலைபாயாமல் இருக்கிறார். தடுமாற்றத்துக்கு உள்ளாகாமல் அந்த அமைதிக்குள் அவருடைய கடமையை சிறப்பாக செய்கிறார். அப்போ இதுக்குள்ளே ஒரு சத்தியத்தை தான் கையாளுறார். இது எல்லாமே சென்சர் சிஸ்டம். மனதுக்கு வருகிறது, எண்ணங்கள் ஓடுது, ஆனால் நிறுத்த முடியாது. ஆனால் அங்கே அவருக்கு ஒரு கடமை இருக்கிறது என்றால் அந்த கடமையை அவர் சிறப்பாக செய்வார். அந்த கடமையில் அவர் இருந்து விலகி கொள்ள மாட்டார். நான் ஒரு சத்தியத்தை கையாளும் ஒரு சுத்தவத் ஆரிய சாவக்கர், எனக்கு இதில் நான் அங்கே வரல அப்படின்லாம் அவர் ஒதுங்கி போகிற நிலையிலெல்லாம் இருப்பார். அவர் இந்த காரியத்தில் இறங்கி அவருடைய கடமையை சிறப்பாக செய்வார். ஆனால் எங்கேயும் அவர் தடுமாற்றம் இல்லாமல் செய்வார். இப்போ அந்த தடுமாற்றம் இல்லை, அங்கே போராட்டம் இல்லை, மன அழுத்தம் இல்லைங்க. இப்போ இந்த நிலை தான் இந்த ஆரிய அஷ்டாங்கிக மார்க்க என்ற இந்த சதுராரிய சத்திய தர்மத்தை, இந்த படித்த சமுப்பாத தர்மத்தை கையாளும் சுத்தவத் ஆரிய ஸ்ராவகர் பின்பற்றும் வழியில், இந்த மனதில் மேலும் வழியில் அவர் பயணிக்கிறார். மனதுக்கு எந்த எண்ணமாக இருந்தாலும் அதுக்குள்ளே அவர் தடுமாறுவதற்கு ஒன்றும் கிடையாது. இதெல்லாமே சென்சர் சிஸ்டம். மனதுக்கு வருது எண்ணங்கள், ஆனால் அதை நிறுத்தவோ தடுக்கவோ அதை முறியடிக்கவோ முடியாது. ஆனால் அங்கே ஒரு கடமை இருக்குதுன்னு சொன்னால் அந்த கடமையை அவர் செய்வார், அது சிறப்பாக செய்வார். அதிலும் அவர் இறங்கி பிடித்து கொள்ள மாட்டார். அம்மா என்னுடைய அம்மா அப்படின்ற நிலையில் இருந்து கொண்டு அல்ல அவரை செய்கிறார். அம்மா என்பது ஒரு சென்சர், அம்மா என்பது ஒரு எண்ணம். அப்போ எண்ணம் என்பது அவருக்கு தெரிந்த உண்மை, அவர் கையாளும் உண்மை. அதிலும் உண்மை இல்லை, எண்ணத்திலும் உண்மை இல்லை என்ற சத்தியத்தை அவர் கையாளுறார். ஆனால் அதை வேற யாருக்கும் சொல்ல மாட்டார். அவர் இது தான் கையாளும் ஒரு விடயம். தான் நடைமுறை பக்கத்தில் தன்னுடைய பக்கம் அவர் சத்தியத்தை கையாளுகிறார். ஆனால் இது மற்றவருக்கு புரியாது. இவர் கையாளும் சத்தியம் என்பது மற்றவருக்கு புரியாது. அவரவருடைய கோணத்தில் தானே அவர் பார்ப்பார் உலகத்தை. ஆனால் இவர் உலகம் என்பது உண்மை இல்லை என்ற கோணத்தை, அனாத்ம கோணத்தை கையாளுகிறார். ஆனால் இந்த கோணத்துக்குள் இருக்கும் இவர் இந்த ஆன்மான துஷ்டியிலிருந்து மீண்டு ஆன்மான சமிக்கையில் இருந்து மேலும் வழியில் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. ஆனால் உலகத்திலிருந்து அவர் மேலும் வழியில் பயணிக்கிறார் என்றால் அப்போ அம்மா என்பவர் அவருக்கு இல்லாமல் போயிட்டாங்களா? இல்லை, அம்மா என்பவர் அவர் இருக்கிறார். அம்மா என்பவர் வழக்கம் போல வெளியில் இருப்பவர் இருக்கிறார். அவருக்கு செய்யும் பணிவிடையை, அவருக்கு செய்யும் கடமையை அவர் சிறப்பாக செய்வார். ஆனால் இவர் கையாள்வது என்பது சத்தியத்தை. அம்மா என்பது ஒரு எண்ணம். அப்போ இதுதான் புரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம். சங்கித்தே நிப்பிதாய், இது புரிந்து கொள்ளக்கூடியது.
அம்மா என்பது இல்லாமல் போகலை. அம்மா என்பது வழக்கம் போல் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை அவர் வழக்கம் போல் செய்வார். ஆனால் இது உண்மை இல்லை, இது ஒரு எண்ணம். அப்போ எண்ணத்திலும் உண்மை இல்லை என்ற சத்தியத்தை இவர் கையாளுகிறார். அப்போ இது இவருக்குள் நடக்கும் கதை, இவர் கையாளும் கதை. அப்போ இங்கே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கதை இருக்கிறது. அப்போ இது இவருக்கு மட்டும்தான் இது சாந்திட்டிக்கம், இவருக்கு மட்டும்தான் இது உணரக்கூடியதாக இருக்கும். மற்றவர் இவரை பார்ப்பது மற்றவரை போலத்தான் இவரை மற்றவர்களும் பார்ப்பாங்க. உலகம் உண்மையை நம்பி வாழும் மனிதன் சாமானியமான முறையில் தான் இவரும் நடந்து கொள்வார். அவரை போலத்தான் இவரும் நடந்து கொள்வார். ஆனால் அவர் வேதனைக்குள்ளாகி அவர் மன அமைதி இல்லாமல் போராட்டத்துக்கு மத்தியில் தடுமாற்றத்துக்குள்ளாகி தான் அது எல்லாமே செய்வார். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி இவர் மன அமைதியோடு, தடுமாற்றம் இல்லாமல், போராட்டம் இல்லாமல் சாமானியமான முறையில் அவருடைய காரியத்தை சிறப்பாக செய்வார். அப்போ அங்கே இந்த அமைதி இருக்கிறது, அந்த மன அழுத்தம் இல்லை. அப்போ இதுதான் வித்தியாசம். அந்த ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகருக்குள்ள அஸ்ருதவத் புதக்ஜன மித்யாதுஷ்டிக உம்மந்தக்கர் என்ற மனிதருக்கும் ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகருக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். அவர் தடுமாற்றத்துக்குள்ளாகி தான் எந்நேரமும் இருப்பார். ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அவர் கொந்தளிச்சிருவார். ஆனால் இவர் எதுக்குமே கொந்தளிக்க மாட்டார். இவர் எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாமல் அமைதியோடு இருப்பார். அப்போ இது எல்லா நிலைகளுக்கும் அப்பாற்பட்டது. நிற்கும் நிலை, படுக்கும் நிலை, இருக்கும் நிலை, நடக்கும் நிலை என்று எல்லா நிலைகளுக்கும் அப்பாற்பட்டது. அப்போது எல்லா நிலைகளுக்கும் அப்பாற்பட்ட சத்தியத்தை இவர் கையாளுகிறார் என்றால், அப்போது எந்த நிலையில் எந்த ஒரு எண்ணமாக இருந்தாலும், எந்த எண்ணம் வந்தாலும் அதற்குள் அவர் விமர்சனித்து பார்ப்பார், இது உண்மையா என்று. அப்போ அதற்குள் உண்மை இல்லை என்ற சத்தியத்தை அவர் கையாளும் போது அவருடைய கடமையை மட்டும்தான் செய்வார். அங்கே கடமை மட்டும்தான் அவருக்கு இருக்குது, வேறு எதுவுமே அவருக்கு கிடையாது. ஏன்னா உலகம் என்பது மாயை, கற்பனை, இதில் உண்மை இல்லை என்ற சத்தியத்தை அவர் கையாளுறார். அப்போ அவருக்கு ஒரு கடமை இருக்கிறது, அந்த கடமையை செய்வாரே தவிர எதையுமே இறங்கி பிடித்து கொள்ள மாட்டார். அம்மா என்பவர் என்னை பெற்று வளர்த்தார், தாலாட்டு பாடினார், பாலூட்டினார், எந்த கதை எல்லாமே வெறும் கற்பனை மட்டும்தான் இவருக்கு. அது எல்லாமே கற்பனை மட்டும்தான். ஆனால் சாமானியமான மனிதன் அது எல்லாத்தையும் உண்மை என்னை நம்பிக்கொண்டிருக்கிறார். என்னை காப்பாற்றி, என்னை பெற்று எடுத்து பாலூட்டி படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி எல்லாம் செஞ்சு என்னை வளர்த்த தாய், என் தாய் இல்லாமல் என்னால் வாழ முடியாது, என் தாய்க்கு ஒரு பிரச்சனை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று நினைத்து அந்த நினைப்பில் வாழும் மனிதன் அந்த பிடிக்குள் இருக்கிறார். அவர் அஸ்ருதவத் புத்தக்ஜன மித்யாதுஷ்டிக்க உம்மந்தக்க மனிதன். ஆனால் ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகர் மனதில் மீளும் வழியில் பயணிக்கும், இந்த சத்திய தர்மத்தை பின்பற்றும், கையாளும், இந்த சதுராரிய சத்திய தர்மத்தை கையாளும் இந்த ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகர் இவையும் எண்ணம் தான், இவை அனைத்தும் எண்ணத்தில் உண்மை இல்லை என சத்தியத்தை அவர் கையாளுகிறார் என்றால் அவருக்குள் இருப்பது வெறும் கடமை மட்டும்தான். அவர் அதை சிறப்பாக செய்வார். அதற்குள்ளும் அவர் இறங்கிக் கொள்ள மாட்டார். அப்போது இந்த நிலைக்குள், இந்த நொடிக்குள் இருக்கிறார் அவர்தான். இந்த நொடிக்குள் விழித்து கொண்ட சுபாவம், இந்த நொடியில் என்ன எண்ணம் வருது, அந்த எண்ணத்தை அவர் விமர்சித்து பார்க்கிறார். அதிலும் உண்மை இல்லை என்றால் அவருக்கு அங்கே பிடித்து கொள்ள ஒன்றும் கிடையாது. அப்போது பிடியிலிருந்து மீள்கிறார், உபாதான ஸ்கந்தையிலிருந்து விடுதலை பெறுகிறார். உபாதான ஸ்கந்தையிலிருந்து விடுதலை பெறுகிறார் என்றால் அவருக்கு பவ என்ற பயணம் இல்லாமல் போகிறது. பவ என்ற பிறப்பு இறப்பு என்ற பயணத்தில் இருந்து அவர் மீள்கிறார். அப்போ எண்ணங்களிலிருந்து அவர் மீள்கிறார், எண்ணங்களிலிருந்து விடுதலை பெறுகிறார். அப்போ இதுதான் ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகருக்கும் அஸ்ருதவத் புதக்ஜனுக்கும் உள்ள வித்தியாசம் இங்கே தான் இருக்கிறது. உலகம் உண்மையை நம்பிக்கொண்டு வாழும் இந்த அஸ்ருதவத் புதக்ஜன மித்யாதுஷ்டிக உம்மந்தக்க மனிதன் எந்நேரம் தீப்பற்றி கொண்டிருக்கிறார், நேரம் தீயில் வெந்து கொண்டிருக்கிறார், எந்நேரம் வேதனைக்கு உள்ளாகி இருக்கிறார். ஆனால் சத்திய தர்மத்தை பின்பற்றும் கையாளும் இந்த ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகர் எந்நேரமும் தீ அணையும் நிலையை கையாளுகிறார். தீ அணையும் நிலையை அவர் கையாளுகிறார். அணையும் நிலையை அவர் காண்கிறார். தீ பற்றி கொண்டு இருக்கிறதா, அப்போ தீ பற்றி கொண்ட விடயத்தை அவர் விமர்சித்து பார்க்கும்போது அங்கே தீ அலைஞ்சி போகுது. இப்போ அம்மா என்பது ஒரு எண்ணம் எக்ஸைட்டான ஆயிடுச்சு சொன்னால்
அப்போ அதுவும் ஒரு எண்ணம். என்ன நடந்தாலும் அதுவும் ஒரு எண்ணம் தான். அப்போது அனைத்தும் எண்ணம் என்ற சத்திய தர்மத்தை அவர் விமர்சித்து பார்க்கும்போது அங்கே பற்றி கொண்ட தீ அழிஞ்சு போகுது. அப்போ அதுக்கு வேல்யூ இல்லை, மதிப்பு இல்லை. மீண்டும் அந்த தீ பற்றி கொள்ளாது. அப்போ அங்கே அந்தந்த இடத்துல தீ அணைஞ்சு போகுது அவருக்கு. அப்போ இவர் தடுமாற்றத்துக்கு உள்ளாகலை, இவர் பிரச்சனைகளுக்கு ஆளாகலை, இவர் விமோச்சனத்தை கையாளுகிறார், விடுதலையை கையாளுகிறார். அப்போ இங்கே தான் நிரந்தரமான விடுதலை இருக்குது. இதுதான் நிரந்தரமான விடுதலைக்கு வரும் வழி இதுதான். அப்போ இது புரிந்து கொள்ளக்கூடியது. சங்கித்தே நிப்பித மற்றவரை போலவே இவரும் இருப்பார், மற்றவரை போல தான் இவரும் கண்ணுக்கு தெரிவார், மற்றவரை போலவே இவர் நடந்து கொள்வார். ஆனால் இவர் எதையுமே இறங்கி பிடித்து கொள்ள மாட்டார். பிடிப்புக்குள்ளாகாமல், மதிப்பு கொடுக்காமல் சாமானியமாக அவருடைய காரியத்தை அவர் செய்வார். அவர் சிறப்பாக செய்வார், மிக அமைதியாக அழகாக நீட்டாக அவர் செய்வார். எங்கேயும் தடுமாற்றம் இல்லை. அவர் செய்வது எல்லாமே சரியாக இருக்கும், அதில் மாற்றம் இல்லை. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு தெளிவாக இருப்பார், கிளியராக இருக்கும். ஏன்னா அங்கே தடுமாற்றம் இல்லை. தடுமாற்றம் இல்லாத நிலையில் அவர் உண்மையை கையாளுகிறார், சத்தியத்தை கையாளுகிறார், அங்கே சத்தியத்தை உணர்கிறார். அப்போ இதுதான் மனதில் மீளும் வழி. அப்போ எந்த எண்ணமாக இருந்தாலும் அவருக்கு வருவது எல்லாமே ஒரு சென்சார் சிஸ்டம் மட்டும்தான். மனதுக்கு வரும் எண்ணம் என்பதை நிறுத்தவோ தடுக்கவோ முடியாது. அது சென்சார் சிஸ்டம், அது ஓடுது, அதை நிறுத்த முடியாது, தடுக்க முடியாது. ஆனால் அதை கையாளும் போது அதுக்குள்ளே அந்த வேல்யூ அழிஞ்சு போகுது, மதிப்பு அழிஞ்சு போகுது, எண்ணத்துக்குள்ள மதிப்பு அழிஞ்சு போகுது. மதிப்பு அழிஞ்சு போக போக எந்த எண்ணமாக இருந்தாலும் அவருக்கு ஒன்று தான். அப்போ எந்த இடத்துல இருந்தாலும் ஒன்று தான் அவருக்கு. எப்படி இருந்தாலும் அவருக்கு ஒன்று தான். எந்த இடத்துலையும் எந்த நிலையிலும் அவரை கவுக்க முடியுமா? அவரை நிறுத்த முடியுமா? இல்லை, அவரை கவுக்கவே முடியாது. ஏன்னா அவர் உண்மையை காணுகிறார், சத்தியத்தை காணுகிறார். அவரை தடுக்கவோ அவரை நிறுத்தவோ யாராலும் முடியாது. அவர் உண்மையை உணர்கிறார். அப்போ உண்மையை உணர்ந்து இந்த உலகை வெல்கிறார், மரணத்தை வெல்கிறார். மனதில் தான் எல்லாமே இருக்குது. மனதை வென்றவருக்கு மரணம் கிடையாது, மனதை வென்றவருக்கு மரணம் இல்லை. பகவான் புத்தர் அவர்களிடம் மரணம் கேட்குது, சுவாமி இப்போ உங்களுக்கு திருப்தியா அப்படின்னு கேட்குது, மரணம் கேட்குது. ஏன்னா எதுக்காக திருப்திப்பட, எதுக்காக நான் திருப்தி அடைய அப்படின்னு சொல்லி புத்தர் அவர்கள் சொல்கிறார். அப்போ உங்களுக்கு இப்போ கவலையா அப்படின்னு கேட்குது. நான் எதுக்காக கவலைப்பட, ஏன் கவலைப்பட அப்படின்னு புத்தர் சொல்கிறார். அப்போது மனதை வென்றவருக்கு துன்பப்படுறதுக்கும் ஒன்றும் கிடையாது, இன்பப்படுறதுக்கும் ஒன்றும் கிடையாது. இன்பம் அடைவதற்கும் ஒன்றுமே இல்லை, துன்பம் அடைகிறதுக்கும் ஒன்றுமே இல்லை. இது அந்த சுக என்ற விமோச்சனம் அடைந்த நிலையில் இருக்குது. விமோச்சனம் அடைஞ்சவருக்கு இன்பமும் கிடையாது, துன்பமும் கிடையாது. அது சாந்தமான இனிமையான ஒரு சுவை மட்டும்தான். ஏதாம் சாந்தங் ஏதாம் பிரணீதங் எதிதங் சப்ப சங்கார சமத்துவம். இந்த சப்ப சங்கார என்ற மனோதுவாரம், மனோதுவாரத்தில் வரும் எண்ணங்கள், சப்ப சங்கார என்ற அனைத்து எண்ணங்களும் பாவகரமானது. எண்ணங்களில் உண்மை இல்லை. காயசங்கார, வச்சி சங்கார, மனோசங்கார, வார்த்தைகளில் பேசுவதும் எண்ணங்கள். அப்போது நாங்கள் உடலால் செயல்படும் அனைத்து செயலிலும் எண்ணம் தான் இருக்கிறது. அப்போது நினைப்பிலும் எண்ணம் தான் இருக்குது. அப்போது இந்த சப்ப சங்கார என்ற இந்த அனைத்து சங்கார என்ற அனைத்து எண்ணங்களிலும் உண்மை இல்லை என்ற சத்தியத்தை கையாண்டு நடைமுறைப்படுத்தி எண்ணத்திலும் உண்மை இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்து எண்ணங்களிலிருந்து விடுதலை பெற்றவருக்கு எங்கேயாவது இருக்குதா இன்பம் சொல்லி, துன்பம் சொல்லி ஒன்று இருக்குதா? அப்போ இன்பம் துன்பம் இரண்டும் அங்கே எல்லாமே போய் முடிஞ்சு, கதை அவ்வளோத்தான், கதை தனிஞ்சு முடிஞ்சு. அப்போ சப்ப சங்கார சமத்தை என்ற அனைத்து எண்ணங்களிலும் உண்மை இல்லை, சத்தியம் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் எண்ணத்திலிருந்து மீள்கிறாரா, எண்ணங்களிலிருந்து விடுதலை பெறுகிறாண்டா. அப்போ அங்கே மரணம் என்பது கிடையாது, மரண துன்பம் என்பது கிடையாது, இன்பம் என்பதும் கிடையாது. இன்பம் துன்பமற்ற ஒரு சுவையை உணர்கிறார். இதுக்கு பேர் தான் நிர்வாண சுவை. அப்போ இந்த சத்திய தர்மத்தை நீங்களும் கேட்டு பாருங்கள், உங்களுக்கும் இந்த சத்திய தர்மம் துணையாக இருக்கும். தேர்வான் சரணம்.